அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 12:13 வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா 11 பார்க்கலேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஓய்வு நாளிலே இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப ஜெப ஆலயத்துல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்போ அந்த ஸ்திரீ என்ன அப்படின்னா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இந்த பலவீனப்படுத்தும் ஆவி அந்த அம்மாவை என்ன பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா, அவள் எவ்வளவு வேணும் நிவிரக்கூடாத கூனியா இருந்தாள், பெண்ட் ஆக்கிருச்சு பாருங்க. அப்போ பலவீனப்படுத்தும் ஆவி இருக்கும் பொழுது அவள் நிமிர்ந்து நடக்க முடியாது, இல்ல முன்னேறி செல்ல முடியாது. தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னன்னா வீக்கன் பண்ற ஒரு ஸ்பிரிட், பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா நோட் பண்றாரு. இயேசு நோட் பண்றாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடைந்து கொண்டிருக்கிற இல்ல நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்களை இயேசு இன்னைக்கு நோட் பண்றாரு. என் பிள்ளை எப்படி இருக்கிறானே, என் பிள்ளை எப்படி இருக்கிறானே, கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவன் இயேசு கண்டு அழைத்து, அவன் கண்டு உன்னை அழைத்து, அவன் அப்போ இயேசு இன்னைக்கு உங்களை காண்கிறார், உங்களை அழைக்கிறார். எதற்குன்னா உங்களை விடுதலையாக்க. அவன் உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு வருகிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை காண்கிறார். சொல்லி என்ன பண்றாரு பார்த்தீங்களா? நிமிரக்கூடாத கூனியை பார்த்து என்ன சொல்றாரு? அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லாம உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், ரூட் இஷ்யூ கொண்டு வரார். நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும்ல. அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அது விளைவா இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கீங்கல்ல, அந்த சம்பவம் ஆண்டவருக்கு நம்ம தெரியும். அப்போ ஆண்டவருக்கு அந்த ரூட் இஷ்யூ தெரியும் பாருங்க. அப்போ அவர் ரூட் இஷ்யூக்கே போய் ரூட் சரி செய்கிறார். அவன் அப்போ பிரச்சனையின் வேறே அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்று சரி செய்கிறார். உடனே என்ன பண்றாங்க, நம்ம நிமிர்ந்து. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா கை வச்ச உடனே நிமிர்ந்தாங்க. வார்த்தை அனுப்புகிறார், கைகளை வைக்கிறார். ஆமென். அப்ப இன்று அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார், தன்னுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். உடனே அந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவு பெரிய இது! 18 வருஷம் இப்படியே இருக்க முடியுமா? நம்மளால ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்க முடியாது பாருங்க. நம்ம 18 வருஷம் என்னன்னா பலவீனப்படுத்தும் ஆவி. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனை வருடங்களாகி வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் சொல்கிறேன், இன்று இயேசு உங்களை தேடி வந்து உங்களை அழைத்து உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தொட்டு உங்களை விடுவிக்கிறார். அவன் இனி பிசாசின் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அவன் அது பாருங்க, உடனே மக்கள் கோவப்படுறானுங்க. அந்த பரிசேயர் சரி செய்யப்பட்டோம், அவங்கள என்ன பண்ணா, ஓய்வு நாள்ல வேலை செஞ்சுட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்றப்ப இயேசு கூட சொல்றாரு என்னன்னா 14 பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, சாத்தான் கட்டி வச்சிருந்தாயா, நான் அந்த அம்மாவை ஓய்வு நாளில் விடுதலை ஆக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்றேன், பிசாசோட கட்டி வச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? விடுதலை, இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், உங்களுடைய நீங்களே அவனுக்கு இடம் கொடுத்ததினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று இயேசு உங்களை தேடி வந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொண்டு வருகிறார், பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுகிறார். நீங்கள் இனிமே நிமிர்ந்து நடப்பீர்கள். ஆமென். இனி நீங்கள் தலை குனிவதில்லை, இனி நீங்கள் கூனி குறுகி இருப்பதில்லை, நீங்கள் தைரியமாய் அப்படியே கம்பீரமாய் நடக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு இன்று ஒரு விடுதலை. இனி உங்களை கட்டி வைக்க எந்த பிசாசாலும் முடியாது. இனி உங்களை கூனி குறுக பண்ண எந்த பிரச்சனையாலும் முடியாது. கர்த்தர் உங்களை நிமிரச் செய்து, கர்த்தர் உங்களை கம்பீரமாய் நடக்க செய்வார். நீங்கள் அவர் நாமத்தின் மகிமைக்காக வாழ்வீர்கள். அவர் இன்று ஒரு விடுதலை உங்களுக்கு அருள்வார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.